அது வந்து கர்த்தரின் செயல்னு இருக்கும். அதே போல் ஒரு மனிதன் கூட தாவீதை தூசிக்கும் போது கூட அது கர்த்தரின் செயல். கர்த்தர் என்னை வந்து தூசிக்கணும்னு வச்சுருக்காருன்னு சொல்லி கூறியிருப்பார். சரிங்களா? அது தாவீது வந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கும். சரிங்களா? கர்த்தரின் செயல்னு கூறியிருப்பார். அதே போல் இன்னொரு இடத்துல கூட கூறப்பட்டிருக்கும். சிம்சோன் வந்து ஒரு பெண்ணை வந்து காண்பான். எங்கே போயின்னா பெலிஸ்திய பெண்ணை போய் பார்ப்பாரு. அதுவும் கர்த்தரின் செயல் தான். கர்த்தரின் செயலுங்கிறத வந்து இவங்க வந்து நினைக்கலன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கும். சரிங்களா? கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார்னு இருக்கும். அது கர்த்தரின் செயல் தான். ஒரு திட்டத்தையும் செயலையும் அவன் வந்து செயல்படுத்தணும்னா அநேக காரியங்கள் மூலமாக வந்து செயல்படுவார். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா இந்த வசனத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு. 18ஆம் வசனம், ரோமர் 9:18, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே தான் நான் இரக்கமாக இருப்பேன். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கணும் அவனை நான் கடினப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூறுகிறார். அப்போது இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து தேவநீதியை வந்து நடப்பிக்கிறாரு. இது வந்து அநீதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்குகிறார், படைக்கிறார், சிருஷ்டிக்கிறார். இந்த காரியம் இந்த ரோபோ, இந்த மனுஷன் வந்து இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யணும். அவர் வந்து முன் குறித்த திட்டங்கள் வந்து நிறைவேறணும்னு சொல்லி தான் நம்மளை இந்த பூமிக்கு வந்து அழைத்து அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கலாம். ஏன்னா அவர் வந்து அநேக காரியத்தை திட்டத்தோடு தீர்மானத்தோடும் செய்வார். ஏன்னா நம்ம விரும்புகிறபடி நம்ம வாழ மாட்டோம். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம வாழுவோன்னு சொல்லி இந்த அதிகாரம் வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக செயல்படுகிறது. எனவே நாம் வந்து என்ன பண்ணணும்னா, அவர் யார் மேலே நீடிய ஸ்தானமாக இருக்கணும்னு விரும்புகிறாரோ அவங்கள வந்து அவர் ஜனமாகவும் ஏற்றுக்கிடுவார். புறக்கணிக்கணும்னு அவர் நினச்சாருன்னா புறக்கணிப்பார். சரிங்களா? உங்களையும் என்னையும் வந்து கிறிஸ்தவளாக படைக்கணும்னு அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானத்தினால தான் நம்ம வந்து வந்திருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சரிங்களா? அழைக்கப்பட்டவர்கள் சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் நிறைய பேர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்மளை அவர் வந்து உருவாக்குனது அவருடைய சித்தம். சரிங்களா? அவர் ஒரு உதாரணம் கூட இதில் அழகாக கூறப்பட்டிருக்கு. என்ன கூறப்பட்டிருக்குன்னா, குயவன் வந்து ஒரு களிமண்ணை செய்கிறாருன்னா, களிமண்ணில் ஒரு பானை செய்கிறார். பானை செஞ்சாருன்னா அது வந்து கனத்துக்குரிய பாத்திரம். இது வந்து ஒரு அரச அவையில் இருக்கணும்னு சொல்லி அவன்